வேதத்திற்கும் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 to 17 வரை உள்ள வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12 1 to 17 வரை உள்ள வசனங்கள். நாம் இருந்தவரை கண்களை மூடியவர்களை கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாக கூடி வரவும் உங்களுடைய வசனத்துக்கு நேராக சற்று நேரம் அமர்ந்திருக்கோம். கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஜீவ வார்த்தைகள் வல்லமையுடையது. உடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவுக்கும் ஆண்டவரே, உடைய வசனம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய உள்ளத்தில் ஜீவ வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆண்டவரே தங்களோடு உணர்த்துகிறதை பேசுகிறதை ஆண்டவரே உள்ளத்திலே கேட்க ஆண்டவரே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மாம்ச பலவீனங்கள் ஆண்டவரை மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் ஆளப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதி ஒரு அருமையான பகுதி. இந்த நாளில் நம்ம சிந்திக்கிறதான செய்தி, நமக்கு சில நேரங்களில் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். Pray even things seems impossible. நடக்கவே செய்யாது, இது நடக்கவே முடியாது என்கிற விதத்துல நம்முடைய மனமும் எண்ணமும் சூழ்நிலைகளும் இருந்தாலும் கூட நாம் ஜெபிக்க முடியும். தேவன் அந்த காரியத்தில் செயல்பட முடியும். அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்கிறோம். இங்க நான் பார்க்கும்போது அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருந்தது என்று அவன் கண்டு
பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆளுகிறவர்கள் அநேக காலகட்டங்களில் தேவனுக்கு பயப்படாதவர்கள், சுயத்தையும் மனிதனை சார்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய மேன்மைக்காக அநீதியான காரியங்களை செய்வார்கள். இங்கே ஏரோது ராஜா சிலரை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை துன்பப்படுத்த தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளை கொலை செய்கிறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷரில் ஒருவரை கொலை செய்கிறான். அது யூதருக்கு பிரியமா இருந்தது என்று அவன் கண்டு, அங்கே ரோமர்கள், யூதர்கள், அவனுடைய அரசாட்சிக்கு கீழே ரோமருக்கு அடுத்தபடியா யூதர்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு அவர்களை பிரியப்படுத்துவது, தன்னுடைய ஆளுகை பலப்படுத்த வேண்டும் என்பது என்று ஏரோது நினைக்கிறபடினால அங்கே யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமா இருந்தபடினால பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இதே காரியம்தான் நம்முடைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அநேக இடங்களில் சிலரை துன்பப்படுத்துகிறபடினால, சட்டத்துக்கு மீறாக செயல்பட்டாலும் அது மெஜாரிட்டி மக்களுக்கு திருப்திப்படுத்துகிறபடினால இந்திய தேசத்தில் இந்த ஆளுகையில் அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மணிப்பூரில் நடந்த கலவரங்கள், கொலைகள் எல்லாருக்குமே இல்லீகல் என்பது அரசாங்கத்துக்கு தெரியும், அனுமதிக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய ஆளுகையை, தங்களுடைய அதிகாரத்தை பலப்படுத்தி நிறுத்துவதற்காக. இது இன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, நம்ம மனிதன் தோன்றின காலத்திலிருந்தே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிறவர்கள் நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அநேக காலகட்டங்கள் அதை அப்படி செய்கிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலும் அது அப்படி நடக்கல, சீஷருடைய நாட்கள் நடக்கல, இன்றைக்கும் அநேக வேளைகளில் அது நடக்கல. நம்ம அதனால தான் கேட்குறோம், பாருங்க, உண்மையாய் ஊழியம் செய்கிறவங்க, உத்தமமாய் நடக்கிறவங்க, எல்லாவற்றையும் எடுத்தவங்க துன்பப்படுத்தப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுகிறாங்க, பொய்க்குற்றம் சாட்டப்படுகிறாங்க, கொலை செய்யப்படுகிறாங்க. நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன? உலகம் அநீதியின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு கீழ்ப்படிந்த உலக தேவனை அறியாதவர்கள் அநீதியை நடப்பிக்கிறார்கள். நாம் நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய கடமை என்ன? நாம் ஜெபிக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பாக நமக்கு இருக்கிறது. ஜெபம் பெரிய ஆயுதம். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய பொறுப்பு என்பதை, அது நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பதை நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க எந்த விதத்திலும் ஜெபிப்பதற்கு நம்முடைய மனம் சொல்லணும்னா இது ஜெபிச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஜெபித்தா நடக்கும் என்பது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாசத்துக்கு உட்பட்டதா இருக்கும். நாம் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகத்துவங்களையும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆளுகையை எந்த அளவு நாம் நம் தேவனை அறிகிறோமோ அந்த அளவு நம்முடைய ஜெபம் எல்லாவற்றுக்காகவும், நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களுக்காகவும், நம்முடைய சிந்தனைக்கு மேலான காரியங்களுக்காகவும் நடக்குமோ நடக்காதோ என்பது நாம் அல்ல, நடப்பிக்கிற தேவனை சார்ந்தது என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பார்க்கும்போது 4வது வசனத்தில் இருந்து, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சேவர்களாக போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபை பிடிச்சு கொலை செய்துட்டான், பேதுருவையும் பிடிச்சு உடனே கொலை செய்திருக்க முடியும். ஆனா அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னா, பேதுருவை கொலை செய்தது அநேக மக்களை திருப்தி படுத்துச்சு. ஆனபடினால இந்த பேதுருவை உடனே பிடிக்கிறான். பஸ்கா பண்டிகையுடைய காலம், அதற்கு முந்தின ஆயத்தமான ஆசரிப்பு அந்த
அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலத்துல யூதர்கள் தங்களுடைய அந்த பலி செலுத்துகிற ஆராதனை காரியத்துல பிஸியா இருப்பாங்க, பஸ்காவுக்கு ஆயத்தப்படுகிற விஷயத்துல. ஆனபடினால அவங்க இந்த பண்டிகையெல்லாம் முடிச்சு ஃப்ரீயான பிறகு அவங்க எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை கொண்டு வந்து நான் கொலை செய்யும் போது, அப்போ யூதர்கள் மத்தியில இன்னும் நமக்கு பெருமை கிடைக்கும், இன்னும் எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க. ஏனென்றால் யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமா இருந்தது. ஆனபடினால இன்னும் யூதர்களை பிரியப்படுத்துவதற்கு, அதற்கான வேலையை வருவதற்காக பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுரு உயிர் தப்புவதற்கு காரணமா இருந்தது ஏரோதனுடைய கொஞ்சம் கூட பெருமை. நமக்கு இன்னும் என்ன செய்யணும், ஜனங்கள் மத்தியில ஆதரவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. இல்லைன்னா யாக்கோபு போல பிடிச்ச உடனே கொண்டு தூக்கல போட்டிருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதமான தேவனுடைய சாவரின் காட், ஏக சக்கராதிபதியாகிய தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. அவருடைய சித்தத்துக்கு இல்லாமல் அவர் அனுமதிக்காம இருந்தால் எதுவுமே நடக்காது. சோ இந்த ஏரோது பேதுருவை பிடித்து என்ன செய்கிறான்னு சொன்னா சிறைச்சாலையில் வைக்கிறான். 5வது வசனத்தில் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்பது நமக்கு ரட்சிப்பின் அடிப்படையில் கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு உரிமை. நாம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்க, ஜெபிக்க நாம் உரிமை பெற்றிருக்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். எபேசியர் 3:12. அவரை பற்றி விசுவாசத்தினால் அவரோட கூட நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. இது நமக்கு நாம் தேவனிடத்தில் நாம் முடிவிலே தேவனோடு சேர்க்கப்படுவோம், உன்னதங்களில் அவரோடு கூட வைக்கப்படுவோம் என்கிற அந்த நிச்சயத்தையும் நாம் எப்போதும் அப்பா பிதாவே என்று உரிமையோடு தேவனை கூப்பிட்டு நாம் அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் தெரிவிக்கலாம் என்கிற அந்த பெரிய ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நாம் ஜெபிப்பதற்கு நம்முடைய அறிவுக்குட்பட்டு இது நடக்கும் என்கிற காரியம் அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு முன்பாக கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு நாம் தைரியமாய் விசுவாசத்தோடு நம்முடைய அறிவு கட்டாத காரியங்களுக்கும் நடக்காது என்று நம்முடைய அறிவு சொன்னாலும் தேவனால் முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்கு செய்வார். சில சூழ்நிலைகள் நமக்கு மிக நெருக்கமாக வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தோடு தேவனை பார்க்கும்போது தேவன் அந்த காரியத்தில் அதிகமாக மகிமைப்படுவதற்காக, நாம் அவரை பற்றி கொள்வதற்காக, அவரை சார்ந்து கொள்வதற்காக தேவன் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு வாசிப்போம். எபிரேயர் 4:16. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடாது. Come boldly to the throne of grace. தைரியமாய் திட நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத நீங்க பாருங்க, ரட்சிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சமம் உரிமையுடைய இருக்கிறோம். எல்லாவற்றையும் மேலாக ஜெபத்துல ராஜாவுடைய ஜெபமும் ஏழையுடைய ஜெபமும் கல்விமானுடைய ஜெபமும் சாதாரண மக்களுடைய ஜெபமும் பக்திக்குரியவருடைய ஜெபமும் பக்தி இல்லாதவருடைய ஜெபமும் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமமா இருக்கிறது.
அவருடைய கிருபாதாரத்தின் மூலமாக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் இறங்கி அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்கே சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 6-7 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவர் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். நீங்க பாருங்க, ஏரோது பேதுரு வெளியே கொண்டு வர்றதுக்கு முந்தின நாள் அப்படின்னா, நாளைக்கு ஏரோது வெளியே கொண்டு வருவான், கொலைதான் செய்வான். அதுக்கு முந்தின நாள் தனக்கு மரணம் நடக்க போகிறது என்று அந்த நாளுக்கு முந்தின நாள் சிறைச்சாலையினுடைய பேதுருடைய தூக்கம் எப்படி இருந்தது பாருங்க. கர்த்தருடைய தூதன் வந்து நின்றார், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். இங்க பாருங்க, ராத்திரி தூக்கத்துல தேவதூதர்கள் வராங்க, வெளிச்சம் பிரகாசிக்குது, ஏதோ சம்பவிக்குது. ஆனா பேதுருடைய தூக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? காலையோ கையிலையோ தட்டி அவனை எழுப்பல, விழாவில் குத்தி தான் எழுப்பி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தூக்கம்! பேதுருவே எலும்பு அப்படின்னு சொல்லி எழுப்ப முடியல அவனை. பயங்கரமான தூக்கம், டெட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, பேதுருடைய மனதை ஆளுகை செய்த பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல நீங்க புரிய வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனை ஆளுகை செய்வதாக என்று பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுரு மரணத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற முந்தின நாள் அவனுடைய மனமும் இருதயமும் எப்படிப்பட்ட சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்பட்டது? பேதுருவினால எப்படி தூங்க முடிஞ்சது? பதில் தேவன், பதில் விசுவாசம், பதில் கர்த்தர் மேல கர்த்தரை அறிகிற அறிவு, அவனுடைய நம்பிக்கை. விசுவாசம் கிறிஸ்துவிலே வளருதல், வசனத்திலே வளருதல் நம்மை, நம்முடைய மனதை உலகத்தில் இருக்கிற நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற விஷயங்களிடத்தில் இருந்த எல்லா கவலைகள் இருந்தும் நம்மை மாற்றி திடப்படுத்தி திடமான சிந்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேதுருனுடைய தூக்கத்தை பாருங்க. எண்ணெய் தூக்குறான், இதோ நல்லா வேலை செய்துட்டு ரொம்ப டயர்டாக போய் தூங்குனாதான் இப்படி தூக்க முடியும். யாராவது கூப்பிட்டு எழும்ப முடியல, நேற்றைக்கு பயங்கரமாக டயர்டாக இருந்து ரொம்ப நல்லா தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நீங்கள் கூப்பிட்டது எனக்கு செல்ஃபோன் அடித்தது காதில் கேட்கலன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டது கேட்கலன்னு சொல்லுவோம். பேதுரு அந்த நாள் ராத்திரியில் பேதுருடைய தூக்கம் அவனுடைய விழா எலும்பை தட்டி அவனை என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? எழுப்ப வேண்டியதாக இருந்ததை நம்ம பாருங்க. The presence of God, the peace of God, அவனுடைய இருதயத்தை மனதை எந்த அளவு கர்த்தருக்குள் ஆளுகை செய்து காத்து கொண்டது என்றதை நம்ம பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்கக்கூடிய விசுவாசம். சில காரியங்கள் நமக்கு எதிராக எழுப்பப்படும் போது, எதிராக செயல்படுத்தப்படும் போது, நான் கர்த்தரையும் கர்த்தருடைய உண்மைகளை வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஏசாயா 41:10. நீங்க பாருங்க, இங்க எவ்வளவு சொல்லுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு பேதுருவை போல தைரியமாய்
நாம் நித்திரை செய்யக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஒருவர் ஒன்பதை வாசிப்போம். நம்ம பார்க்கும்போது தேவதூதன் அவனை எழுப்பி அவன்கிட்ட சொல்றான், உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை போட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பின்னால் நடக்க சொல்றான், வஸ்திரங்களை உடுக்க சொல்றான். அவன் அப்படியே அவன் தேவதூதன் சொல்லுகிறதுபடி அப்படி செய்யறான். அவன் இன்னும் தெளிவான ஒரு சிந்தனைக்கு நேராக வரவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்க தூதரால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். 11-12 வசனங்களை வாசிப்போம். நம்ம பார்க்கும்போது பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றான். ஏரோதனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் அநேகருடைய தீமையான எண்ணங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். உலகம் தீமையான எண்ணங்களை செய்கிறவர்களை சார்ந்து கொள்ளும், ஆளுகிறவர்கள் அதிகாரங்களும் சில நேரங்கள்ல. ஆனால் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 12வது வசனம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியல் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியல் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகள், இந்த காரியங்கள் நடந்ததிலிருந்து, யாக்கோபு கொலை செய்யப்பட்டதிலிருந்து, பேதுரு சிறைச்சாலையில பிடிக்கப்பட்டு சிறைச்சாலை வைக்கப்பட்ட நாளிலிருந்து விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஜெபம் அவங்க தளர்ச்சி அடையாதபடி ஊக்கமாய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு தேவையானது, ஜெபம் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்ய முடியும், தேவன் நம்முடைய விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு எவ்வளவாக இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அநேக வேளைகளில் நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ண அதுக்கப்புறம் 10 நாளைக்கு பிறகு தான் ஞாபகமே வரும். நாம் நம்முடைய காரியங்களுக்காகவும் சபையினுடைய காரியங்களுக்காகவும் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தொடர்ச்சியாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகள், காரியங்கள் நடக்குமா நடக்காதா அதையெல்லாம் குறித்து நம்ம சிந்திக்கவே கூடாது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஜெபம் தொடர்ந்து மாறாததாக ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பெரிய மாற்றங்களை, பெரிய வல்லமையான காரியங்களை, நாம் நினைக்க முடியாத அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும் என்பதை தெளிவாக விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிகள் இந்த மார்க்கு எழுதின புஸ்தகத்தை எழுதினது. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த ஜான் மார்க் என்று அழைக்கப்பட்டவர், அவருடைய வீடு. அங்கே போகும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது 13 to 15 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம்.
அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் இன்னும் உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். நீங்க பாருங்க, சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவம், பேதுரு விடுதலை பண்ணப்பட்டாச்சு. பேதுரு அவருடைய வாசற்படியில வந்து நின்று கதவை தட்டுகிறான். தட்டுகிற சத்தத்தை ஒருவேளை பேதுரு கூப்பிட்டு இருப்பான், தட்டப்பட்டு செய்யல. என்றால் ரோதை என்கிற அந்த பெண்மணி, குழந்தை, அந்த சிறுபெண், அவனுடைய சத்தத்தை கேட்டு பேதுரு என்றார். இந்த அவங்க கதவை திறக்கல. ஒருவேளை அவங்க அந்த கதவை திறக்கிறதுக்கு முடியாம இருந்திருக்கலாம். அவங்க போய் என்ன செய்யறாங்க பார்க்கும்போது வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, பேதுரு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, பேதுரு விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. பேதுரு வந்து கதவு தட்டுக்கிறாரு. அந்த பெண்மணி சத்தத்தை கேட்டுதான் அவங்களுக்கு போய் அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இது நடக்கும்னு நம்பிக்கை இல்லை. மனிதர்கள் நம்ம எல்லாரும் அப்படிதான். நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், அது நடக்குன்னே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம வந்து நம்முடைய சிந்தனை எப்போதுமே, நம்ம சிந்தனை குறைவுடையது, அது அறிவு குறைவுடையது, வெரி மச் லிமிட்டட். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் நிறைய வேளையில் அப்படி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய காரியங்கள் சில வேளையில் விசுவாசமும் இருக்கும். நடைமுறை காரியங்களை குறித்து இது எப்படி நடக்கும், இதெல்லாம் கூடாத காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேதுரு விடுதலையாக வேண்டும் என்று. இன்னும் அந்த விசுவாசிகளுடைய அந்த உபத்திரவங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அற்புதமாக பேதுருவை விடுதலை பண்ணி இப்போது அவருடைய வீட்டை கதவு அருகே வந்து நின்று பேதுரு தட்டி கொண்டிருக்கிறான். பேதுருடைய சத்தத்தை கேட்டு சொல்லுகிறார் அந்த பெண்மணி, பேதுரு வந்திருக்கிறான் என்று பெயரை சொல்லி சொல்றாங்க. அதற்கு அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவ சொல்றா பேதுரு தான் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, பேதுரு எங்க வர போறாரு? 4 அடுக்கு பாதுகாப்பு, சிறை, சங்கிலி, கம்பி, ஏரோது வச்சிருக்கிறாங்க. பேதுருக்கு மரணம் தான் அப்படிங்கிறதுல இந்த விசுவாசிகள் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்றாங்க. அதை விதமாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சபையில வந்து மழைக்காக ஜெபம் பண்ணதுக்கு சபை கூடி வர செய்தாங்க. எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க. ஆனா ஒரு பிள்ளை மட்டும் கொடை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஆனா மழை பெய்யும்னு நம்பி வந்தது யாரு? ஒரே ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலதான் இவர்களும் எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை பேதுரு மேலாக இரக்கமுடையவர்களா இருந்தாங்க. விடுதலை பண்ண சந்தோஷம். எங்க பேதுருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்ம ஏரோதுடைய கையிலிருந்து கர்த்தர் பேதுருவை விடுதலை பண்ண போறாரு. ஏன்னா அவங்க ஒருவேளை அரசியல் ரீதியாக சிந்திருக்கலாம். பேதுருவை விடுதலை பண்ணி வச்சுன்னா யூதர்கள் ஏரோதுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அதனால நிச்சயமா ஏரோது வந்து பேதுருவை விடுதலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா பேதுருவை கர்த்தர் விடுதலை பண்ணி அவன் வந்து நிற்கிறான். 2வது முறை அவங்க சொல்றாங்க, அவன் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். They were stunned. அவங்க அப்படி பேதுரு வர முடியும், பேதுருவை பார்ப்போம்னு உள்ள ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அவங்க எல்லாம் அப்படி பிரமித்து நிற்கிறாங்க, ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! இங்க பாருங்க, நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களுக்கான நம்முடைய ஜெபத்திற்கான பதில், விசுவாசமுள்ள ஜெபத்துக்கான பதில் நம்முடைய கதவை வந்து தட்டும். விசுவாசமுள்ள ஜெபத்திற்கான பதில் நீங்க நினைத்திருக்க வேலையில உங்களுடைய கதவை வந்து என்ன செய்யும்? தட்டும். எப்படி பேதுரு அந்த கதவை தட்டினானோ, எவ்ரிபடி தாட் இட் இஸ் இம்பாசிபிள், பேதுரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பேதுரு வந்து கதவை தட்டுகிறார்.
ஏனென்றால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன், அப்படிப்பட்ட மகா மேன்மையுடைய தேவன், அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஏரோது பெரிய ராஜா, வல்லமையுடைய ராஜா, அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். ஆனால் ஏரோதுக்கு மேலானவர் நம்முடைய தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதுதான், நாம் ஜெபிப்பது அவருடைய சித்தம் என்பதுதான், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார் என்பதுதான் அந்த மிக மேன்மையான உன்னதமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததாக, வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதாக, கர்த்தரை சார்ந்து கொண்டதாக இருக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. பதினேழாவது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி, நீங்க பாருங்க, முதல்ல பிரமித்தாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குது? அவங்க ஆச்சரியத்தினால ஆனந்தத்தினால சத்தம் போட்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு ஸ்தோத்தரித்து இருக்கிறாங்க, துதித்து இருக்கிறாங்க. இது ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பது பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி பேசாதுங்கன்னு சொல்லி கர்த்தர் தன்னை காவல் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோவுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களுக்கு முன்பாகவே யாக்கோபு எருசலேமுடைய சபையினுடைய ஒரு லீடர்ஷிப்பில், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் யாக்கோபும் அவரோடு கூட சகோதரர்கள், மற்ற விசுவாசிகள், உதவிக்காரர்கள், இன்னும் மக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதான காரியங்களையும் சொல்லி பேதுரு அந்த இடத்தை விட்டு போறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்மையும் நடத்துகிற, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கும் அதே தேவன் தான். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ண கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அப்படினால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாக விசுவாசம் உடையதாக, வேத வசனத்தினால் சாரமுற்றப்பட்டதாக, தைரியமும் திடனும் உடையதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற காரியங்கள்ல நம்முடைய பலவீனங்களை பாராதபடி, நம்முடைய அறிவு குறைவுடன் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய சிந்தனைகள்ல சில தவறுகள், சிந்தனைகள்ல சில அவிசுவாசங்கள், சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, எப்படிப்பட்ட பார்வையோடு தேவனை சார்ந்து நாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால், தம்முடைய கிருபையினால் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கிற தேவன் அல்ல. ஒருவேளை ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர், என்னடா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா பேதுரு விடுதலை ஆகிறார் என்ற விசுவாசமோ, பேதுருவை பார்ப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையே, எதற்காக நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று இருக்கவில்லை. அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, அதுல எந்த சந்தேகம் இல்லாம அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் அங்கு தேவன் செய்த காரியம் அவங்களுடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியமா இருந்தது. அவங்களுடைய சிந்தனையில சேரக்கூடாததாக இருந்தது. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலானதாக இருந்தது, உயர்வானதாக இருந்தது. அதான் நம்ம பார்க்கணும், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறோம். God does great things, mighty things. நம்முடைய புத்திக்கு அநேக வேளையில் எட்டாத காரியங்களை அவர் செய்கிறார். அன்னைக்கு அந்த விசுவாசிகளுடைய புத்திக்கு எட்டாத காரியமா இருந்தது, அவங்களுடைய சிந்தனையில சேராத காரியங்களாக இருந்தது. நீ நினைக்காததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறது. அநேக வேளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார், செய்திருக்கிறார். அந்த விசுவாசமுடையவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
சபையினுடைய ஒருமனப்பாடான ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்துல மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அதை கர்த்தர் பிரியப்படுகிறார், விரும்புகிறார். ஆனபடினாலதான் நம்ம ஜெப கூடுகை என்கிறது மிக முக்கியமானது. அது நம்முடைய செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும், அல்லது நம்ம இப்போ வலைதளத்தின் மூலமாக ஜெபிக்கிறதற்காக நம்ம கொடுக்கிற அறிவிப்புகளாக இருந்தாலும், சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற அறிவிப்புகளுக்காக விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிப்போம். குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபங்களிலும் நம்முடைய ஜெப குறிப்புகளை எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். நம்முடைய ஒரு ஸ்தல சபை ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரையும் நாம் ஜெபத்தில் நினைப்போம். கர்த்தர் நமக்கு நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அது நமக்கு கொடுத்த உரிமை. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு தேவன் தந்திருக்கிற மீட்பையும், அந்த மீட்பின் அடிப்படையில் தேவனுடைய ஆவிக்குரிய திட்டங்களையும் நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு தான். வெளிப்பாடு கூட ஜெபமாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த கொடிய காரியங்களாக இருந்தாலும், எந்த புத்தி கெட்டாத காரியங்களாக இருந்தாலும், இது திருந்தாது, இது மாறாது, இது இப்படிதான் இருக்கும், நோ, அப்படி நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றிலும் மாற்றங்களை கொண்டு வருவார். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் தைரியமாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்முடைய பார்வையில முடியாது, நடக்காது என்கிற காரியங்களை, நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம் ஜெபத்தோடு நாம் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியங்களை நிதானமாய் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. நாம் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நாம் எதை செய்ய முடியுமோ நிதானமாய் உண்மையாய் நாம் செயல்படும் போது கர்த்தர் அதை நமக்கு செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படினால எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் என்பது அப்போஸ்தலருடைய நாட்கள்ல வல்லமையாக ஆண்டவர் செயல்பட்டாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளிலே, அவருடைய வல்லமையிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் சில சூழ்நிலைகள், காலகட்டங்களில் அவருடைய செயல் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். சில காலகட்டங்களில் நம்ம பார்க்க முடியாதவர் இருக்கிறார். ஆனால் நாம் எப்போதுமே அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற மாறாத தேவன் என்ற விசுவாசத்தோடு நாம் தைரியமாய் எப்போதுமே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மெய்யாகவே மாறாதவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களின் தேவனாக, அதிசயங்களின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், நாம் குறைவுடையவர்கள் என்று அறிந்திருக்கிறவர். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் இறங்கி பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடுவோம். எல்லாரும் நம்ம சிந்திப்போம். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஜெபிக்கிற காரியங்களை நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமே ஆனால் ஆண்டவர் அதற்கான பதில் ஒரு நாள் நம்முடைய கதவை வந்து தட்டும். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை நம்முடைய வாசல் அருகே கொண்டு வருவார். எப்படிப்பட்ட மனிதனுடைய அதிகாரங்களும் வல்லமைகளும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவைகள் உடைத்தறியப்படும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தரை நம்புவோம். ஜெபிக்கிற காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுவோம். ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வோம். சற்று நேரம் அமைதியாக ஆண்டவர் நம்ம ஒப்புக் கொடுப்போம். சில காரியங்களை குறித்த சோர்வுகளுக்கு மேலே திடப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், சமூகத்தில் இருக்கிற காரியங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், மரணப்படுக்கைகள், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். ஸ்தோத்திரம். எல்லாரும் அமைதியாக ஜெபிப்போம். சற்று நேரம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா உன்னதமான பரிசுத்த தேவனே, நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரே பரிசுத்த தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற நெருக்கங்கள், நாங்களும் அநேக வேலையிலே முடியாது என்றே நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே முடியும் என்று பார்க்கிறவரும் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே உடைய மகிமைக்கு நடப்பிக்கிற பரிசுத்த தேவனாக இருக்கிறீர் என்பது அறிந்து நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆதி சபை சுவாசிகளுடைய ஜெபம் அவங்க தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது உடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. நிறைவேற்றங்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய மகிமைக்கு நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய தூதர்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்களுடைய தூதர்களை அனுப்பி நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பேதுருவின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பதில் தரும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கண்களுக்கு எட்டாதவைகளாக இருந்திருக்கிறது, மேலானவைகளாக இருந்திருக்கிறது. ஆமாண்டவரே, நாம் தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்யணும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய அநேக குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கங்கள், இன்னும் ஆண்டவரே உலகத்தில் அநேக காரியங்களுடைய நெருக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, சபையில் இருக்கிற பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஒரு முறை கூட இந்த வேளையில் ஆண்டவரே மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களை நாங்கள் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெருக்கமான போராட்டமான வேளையில் இருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவர் சுத்தமானால் ஆண்டவரே அவர் சுகம் பெற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆண்டவர் சுத்தமானால் ஒரு வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவருடைய மகிமைக்கு உடைய கருத்தில் தருகிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தூர இடங்களில் இருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இருக்கிறதான இடங்களில் சூழ்நிலைகளில் கர்த்தருடைய மேலான கிருபை கூட இருந்து ஒவ்வொரு நடத்த வேண்டும் என்று உடைய கட்டளைகளை தாழ்த்து தந்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, மீதியான நேரங்களிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் ஆண்டவரே எக்ஸாம் டைம் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக 10th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தோடு ஆண்டவரே நல்ல படிப்பதற்கான நல்ல ஞானம் மனநிலைகளை கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய பொய்யான உலகத்தினுடைய மாயைகளில் பிள்ளைகள் போய்விடாதபடி, சிக்கி விடாதபடி கர்த்தர் கிருபையினால் உடைய செட்டின் முறைகளை வைத்து பாதுகாத்து ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படும்படியாக உடைய கருத்தலைகளை தாழ்த்தி தந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் இந்த வாரம் ஆண்டவரே நடக்கக்கூடியதான வாரத்துடைய ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மேவிட்டு சபையுடைய ஊழியர்கள் எல்லாவற்றும் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாழ்த்தி உடைய கருத்து இயேசுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் பலனும் நடத்துதலும் நம்ம ஒரு நாள் கூட இருப்பதாக. ஆமென். பிள்ளைகள் வேத உறவுகள் சொல்லலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 680வது பாடல் பாடி நம்முடைய ஆராதனை முடிவுரை. 680வது பாடல். Will